கொத்தவரங்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா தொக்கா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுடர் வந்து சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவெல்லாம் கருகாமல் இருக்கிறதுக்காக கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறமா அது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ கொத்தவரங்காய்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை தூவி எடுத்தோன்னா சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.